அதாவது முன்னேற்றங்கிறது என்ன தெரியுமா? நீ வந்து பணக்காரர் ஆகுறதோ அப்படி இல்ல. உன்ன உயர்வா நினைக்கிறது தான் முன்னேற்றம். அதனால எளிமையா வாழ்ந்து கூட உன்ன உயர்வா நினைக்கலாம். சிலர் ஆடம்பரமா வாழ்வாங்க. ஆனா தன்ன தாழ்வா நினைப்பாங்க. நீ தா அதாவது பெரிய படிப்பு படிச்சிருப்பாங்க. ஆனா தன்ன தாழ்வா நினைச்சுக்கிட்டே பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருப்பாங்க. பெரிய படிப்பு படிச்சுட்டாலோ, பெரிய பணத்த சம்பாதிச்சுட்டாலோ நீ உயர்ந்துற முடியாது. உயர்வுங்கிறது வந்து உன் மனப்பான்மை. உன்னை நீ உயர்வாக நினைக்கிறாயா? அதுதான் உனக்கு உயர்வு. பெரிய மந்திரியா இருப்பாங்க. அப்போ உன்ன நீ எப்படி உயர்வா நினைக்க முடியும்? உன்ன பத்தி நீ உயர்வான செயல்களை செய்ய வேண்டும். உயர்வான எண்ணங்கள் இருக்க வேண்டும். உயர்வான சிந்தனை இருக்க வேண்டும். அப்பொழுது தான் நீ உன்னை உயர்வாக நினைக்க முடியும். தாழ்வான சிந்தனையோட இருக்கிற கேவலமான செயல்கள செய்ற அப்படின்னா, உன்ன நீ உயர்வாவே நினைக்க முடியாது. நீ ஒரு முதலமைச்சரா இருக்கலாம், பிரதமரா இருக்கலாம். ஆனா நீ செய்ற வேலைகள் எல்லாம் கேவலமா இருக்கு அப்படின்னா, கீழ்த்தரமா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா உன்ன பத்தி உன்னால உயர்வா நினைக்கவே முடியாது. அப்படின்னா நீ உயர்வு அடையவில்லை. பதவியோ, பணமோ உன்னை உயர்த்தி விடாது. அதனால உன்ன பத்தி நீ உயர்வா நினைக்கணும்னா, இப்போ வந்து ஒரு திருடன் கூட தன்னை உயர்வா எந்த வகையில நினைப்பான்னா, நான் ஒரு திறமையான திருடன் அப்படின்ட்டு அந்த வகையில உயர்வா நினைப்பான். அப்ப அது திறமையை சார்ந்தது. உன்னை பற்றிய உயர்வான மனப்பான்மை உனக்கு இருப்பது என்றால், அது திறமையை சார்ந்தது. நான் ரொம்ப பயங்கரமா திருடுவேன். அது வந்து பொதுவான மக்களுடைய பார்வையில ஒரு திருடரை எப்படி பார்ப்பாங்க? புடிச்சா தர்ம அடி குடுப்பாங்க. கேவலப்படுத்திருவான். அதான் அவனுடைய நெலைமை. அவனுக்கு மரியாதையே குடுக்க மாட்டாங்க. ஆனா வந்து ஒரு பண்புடையவர்களை வந்து நேர்மையானவர்களை அதுபோல செய்ய மாட்டாங்க. நேர்மையானவர்களுக்கு ஏதாவது பண்ணா மக்களுக்கு கோவம் வரும். "அவர ஏன் பண்றீங்க? அவர் ரொம்ப நேர்மையான ஆளு." மக்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு குடுப்பார்கள். அப்போ ஒரு திருடன் வந்து தன்னை உயர்வா நினைக்கிறது இருக்குல்ல, தான் திறமையை சார்ந்து என்னால பயங்கரமா திருட முடியும், யாருக்கும் தெரியாம அப்படின்னு நினைக்கிறான்ல, அது உயர்வு மனப்பான்மை கிடையாது. அதுபோல நீ முதலமைச்சரா இருக்க, நீ பயங்கரமா கொள்ளையடிக்கிற, லஞ்சம் வாங்குற, அத போய் திறமையா நெனச்சுக்கிட்டு, அந்த திறமைய நீ உன்னுடைய உயர்வா நினைக்கிறேங்கிறதுல, அப்ப அது பேர் உயர்வு கிடையாது. அது உன்னுடைய கற்பனை. அது அது வந்து என்னைக்காவது ஒரு நாள் பொய்யாயிடும். பொய்யாகும்போது நீ யாருங்கிறது நீ உன்ன பத்தி உயர்வா நினைக்கிறது வந்து உண்மையிலே அது உயர்வு கிடையாது. நீ உன்ன பத்தி தப்பா நெனச்சுக்கிட்டு இருக்க. அப்போ ஒரு மோசமான, ஒரு நேர்மையற்ற ஒரு அதிகாரி அல்லது அமைச்சர், முதலமைச்சர், பிரதமர் இவங்கெல்லாம் வந்து ஊழல் பண்றவங்க, லஞ்சம் வாங்குறவங்க, இவங்க முதலமைச்சர் ஆயிட்டோம். நம்ம திறமையா லஞ்சம் வாங்குறோம். நம்மள போல யாரும் திறமையா லஞ்சம் வாங்க முடியாது. மக்கள ஏமாத்த முடியாது. இதுதான் இந்த திறமை தான் தன்னுடைய உயர்வுன்னு நீ நினைக்கிறல்ல, அது உயர்வே கிடையாது. அது வந்து உயர்வே கிடையாது. எது உயர்வுன்னா, உயர்வு மனப்பான்மை. நம்மளால பிறருக்கு எந்தவித இடையூறும் இல்ல. ஒரு நற்பண்புகளை அடிப்படையாகக் கொண்டு இவர் நல்ல சிந்தனையாளர், நல்ல பண்பு உடையவர், பிறருக்கு இடையூறு செய்ய மாட்டார், பிறருக்கு துன்பம் நினைக்க மாட்டார், மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாரு, நேர்மையானவர், ஒழுக்கமானவர் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அதுதான் வந்து உண்மையான உயர்வு. அதுதான் உண்மையான பாதுகாப்பு. நீ திருடுற, ஏமாத்துற, லஞ்சம் வாங்குற, இது தனக்கு மிகப்பெரிய திறமையான ஒரு விஷயம். மத்தவங்கள ஏமாத்துறது. அதுதான் அந்த திறமை தான் என்னை உயர்வாக நினைப்பதற்கு உதவுகிறதுன்னா, என்னைக்காவது மாட்டுனா உன்ன அடி வெளுத்து வாங்கிருவாய்ங்க. அப்ப நீ அசிங்கப்படுவ. அப்ப நீ உன்ன உயர்வா நெனச்ச பாரு. அந்த உயர்வு என்பது உன்னை பாதுகாக்காது. அந்த திறமை என்பது உன்னை பாதுகாக்காது. ஆனா ஒழுக்கத்தோட இருக்க, நேர்மையா இருக்க அப்டின்னா, உன்னை யாருமே இது பண்ண மாட்டாங்க. உன்ன போற்றுவாங்க. உனக்கு பாதுகாப்பு குடுப்பாங்க. அப்ப எது உண்மையான உயர்வு என்றால் ஒழுக்கம், பண்பு, பிறருக்கு இடையூறு தராமல், பிறருக்கு துன்பம் தராமல், பிறருக்கு இன்பத்தை தருகிற, பிறருக்கு உதவியாக வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க. அந்த வாழ்க்கை தான் உயர்வு. அந்த வாழ்க்கை தான் உனக்கு உண்மையான, நிரந்தரமான ஒரு உயர்வு மனப்பான்மையை உனக்கு தரும். அப்போ உயர்வு என்பது ஒரு மனப்பான்மை தான் தீர்மானிக்கிறது. உனது பண்புகள் தான், உனது ஒழுக்கமான பண்புகள் தான் உனது உயர்வை தீர்மானிக்குது. அதனால நீ வந்து பணக்காரர் ஆயிட்டாலோ, நல்ல லஞ்சம் வாங்கி பணக்காரர் ஆயிட்டா உயர்ந்துரலாம்னு நெனைக்கிறல்ல, சுத்த பைத்தியக்காரத்தனம், முட்டாள்தனம். அது ஒரு மூட நம்பிக்கை. அது உண்மை கிடையாது. அதனால வந்து உயர்வுங்கிறது உன் மனப்பான்மை தான் தீர்மானிக்குது. நீ எளிமையா வாழ்ந்தே நீ நீ உயர்வா நினைக்கிறியா? எத அடிப்படையாகக் கொண்டு உன்னை உயர்வாக நினைக்கிறாய்? திறமையை அடிப்படையாகக் கொண்டா? அ பண்புகளை அடிப்படையாகக் கொண்டா? பண்புகளை அடிப்படையாகக் கொண்டு உன்னை நீ உயர்வா நினைக்கணும். உன்னுடைய ஒழுக்கத்தை அடிப்படையாகக் கொண்டு, பிறருக்கு இடையூறு இல்லாத ஒரு வாழ்க்கையை அடிப்படையாகக் கொண்டு நீ உன்னை உயர்வாக நினைத்தால், அதான் நிலையான, உண்மையான உயர்வு நிலை. அந்த உயர்வு நிலை உனக்கு பாதுகாப்பைத் தரும். திறமையை அடிப்படையாகக் கொண்டு, தொழில் திறமை அதில திருடுறது கூட திறமையா இருக்கும். அத நீ உயர்வா நினைச்சுக்கிட்டு, அந்த திறமைய உயர்வா நினைச்சுக்கிட்டு, அது உயர்வா நான் இருக்கிறேன்னு நினைக்கிறா, அது உண்மையான உயர்வு கிடையாது.